ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்பாளி பழ சட்னி. ரொம்ப டேஸ்டியான இந்த பப்பாளி பழ சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வானிலை ஹீட்டாக இருக்குது. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை பச்சை மிளகாவை வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம பச்சை மிளகாவை வதக்கியாச்சு. அடுத்தது பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப்புக்கு இருக்குது. பாதி பழம் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ பப்பாளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஹீட்டெல்லாம் ஏறுற அளவுக்கு நல்லா இந்த பப்பாளி பழத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பப்பாளி பழத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது என்னென்ன பொருள் சேர்க்குறது அப்படின்னு பார்க்கலாங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன கோலி குண்டு சைஸு, தேவையான அளவுக்கு உப்பு, வெல்லம் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பப்பாளி பழ சட்னிக்கு தேங்காய், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருளே போதும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆற வச்சிடலாம். ஆற வச்சதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பப்பாளி பழ சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சதை இந்த சட்னியில் கொட்ட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பப்பாளி பழ சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த பப்பாளி பழ சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.